ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது பிறந்த தேதியில் மறைந்திருக்கும் அதிர்ஷ்ட எண்கள். ஸோ பார்த்தீங்கன்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த், உங்கள் பிறந்த தேதி வச்சு உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் வந்து ஈஸியாக கற்றுக்கலாம், நீங்களே கற்றுக்கலாம். ரொம்ப சிம்பிள் மெத்தட் இது. இந்த மெத்தடு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இவ்வளோ தான் கேல்குலேஷன். இந்த இது இது வந்து பார்த்தீங்கன்னா லோஷோ கிரிட்னு பேர். 4 9 2 3 5 7 8 1 6ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். இந்த மெத்தடில் தான் இந்த நம்பரை நீங்கள் உங்கள் டேட் ஆஃப் பர்த்லேருந்து இந்த கட்டத்தில் ஃபில்அப் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ பாருங்கள், ஒருத்தருடைய டேட் ஆஃப் பர்த்து 15/12/1975. ஸோ அப்போ நம்ம பிறவி எண் பர்சனாலிட்டி நம்பர்ன்றது 15ன்னு அதை பிரித்து 1 5 15 வந்து பிரித்து நம்ம 6ன்னு எடுத்துருக்கோம். 1 5 கூட்டும்போது 6ன்னு வரும். விதி என் ஃபேக்ட் நம்பர் அப்படின்னா இந்த மொத்தமாக உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை எல்லாத்தையும் கூட்டணும். ஸோ அப்போது 1 5 1 2 1 9 7 5ன்னு சொல்லிட்டு கூட்டணும்போது 31 வரும். அது 31 நம்ம பண்ண முடியாது, ஏன்னா இதுலேருந்து 1லேருந்து 9க்குள்ளே தான் எடுத்துகிட்டு வரோம் நம்பர். அதனால் சிங்கிள் டிஜிட்டாக போடும்போது 4 வருது. ஸோ இப்போ இந்த வந்து பிறவி எண் எடுத்துகிற வந்து உங்கள் டேட்லேருந்து எடுக்கிறது 15ஆம் தேதியை 6ன்னு எடுத்திருக்கோம். விதி எண்ணை வந்து மொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி நம்ம சிங்கிள் டிஜிட்டில் 4ன்னு எடுத்திருக்கு. ஸோ இதை வந்து இந்த மாதிரி கீழே இப்படி பிரித்து எழுதணும். எப்படின்னா 1 5 1 2 1 9 7 5, அப்புறம் அது கூட பிறவி எண் 6ஐயும் சேர்த்துக்கணும், விதி எண் 4ஐயும் சேர்த்துக்கணும், மொத்தமாக கூட்டிக்கணும். ஸோ இப்போ உங்கள் டேட் ஆஃப் பர்த்து இது வந்து 15, இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜூன் மந்த்துன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, 06ன்னு போட்டிருக்கோம். அப்போது 15/6/1975 பிறந்தாங்க அப்படின்னா இந்த 0வை நீங்கள் விட்டுடணும். இங்கே 06ன்னு போட்டிருந்தா அந்த 0வை விட்டுடணும். எங்கெங்கெல்லாம் 0 வருதோ அதுக்கெல்லாம் வேல்யூ கிடையாது. அதனால் 0வை விட்டுட்டு நீங்கள் இங்கே போடும்போதும் 0வை விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி நம்பரை எழுதிட்டு இந்த நம்பரை நம்ம இந்த மாதிரி கட்டத்தில் ஃபில்அப் பண்ண போகிறோம். இதே மாதிரியே இங்கே வந்து ஃபில்அப் பண்ண போகிறோம். எப்படின்னா இப்போ 1 5 1 2 1 9 7 7 5. ஸோ ரிப்பீட்டடாக வர நம்பர் அதே கட்டத்திலே போட்டே வரணும். இப்போ 1 பார்த்தீங்கன்னா 3 தடவை வருது. ஸோ இங்கே பாருங்கள், 1 இங்கே ஒரு 1 இங்கே ஒரு 3 1 இங்கே எடுத்துனதாச்சு, 5 5 இங்கே. ஸோ அடுத்தது 6, அடுத்தது 4. ஸோ இப்போ எல்லா நம்பரும் அங்கங்கே ஃபில்அப் பண்ணியாச்சு. இப்போ இந்த கட்டம் பூர்த்தி ஆயிடுச்சு, இந்த கட்டம் பூர்த்தி ஆயிடுச்சு, இந்த கட்டம் பூர்த்தி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இது வந்து வில் பவர் ஜாஸ்தி இருக்கும், இது வந்து ஆக்ஷன் நல்லாயிருக்கும், இது வந்து இவருக்கு வந்து தலைமை தாங்கும் பண்பு நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து தனித்தனியாக வேற ஒரு வீடியோவில் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். இதில் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்ணுன்னு எடுக்கும்போது இந்த 1ஆம் நம்பர் தான் அதிர்ஷ்டமான எண். 3க்கு மேலே எந்த கட்டம் பூர்த்தி ஆகுதோ அதில் என்ன நம்பர் வருதோ அந்த நம்பர் தான் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண். சிலருக்கு 3 வராது, 2 நம்பர் மட்டும் இந்த மாதிரி 5 5 2 2 9 9 அந்த மாதிரி வந்துச்சுன்னா அவங்களுக்கு அதில் ஒரு அதிர்ஷ்டமான எண் எடுத்துக்கலாம். ஆனால் என்னென்னா அது வந்து ரொம்ப பெரிய அளவில் சக்ஸஸ் காட்டாது. பட் ஆனால் 3க்கு மேலே ஏதாவது கட்டம் பூர்த்தி ஆச்சுன்னா அதுதான் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக. அப்போது இந்த டேட் ஆஃப் பர்த் 15/12/1900. ஸோ இதில் பிறந்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த டேட் ஆஃப் பர்த்தில் பிறந்தவங்களுக்கு 1 தான் வந்து அதிர்ஷ்டமான எண். அப்போ என்ன கலர் அவங்க யூஸ் பண்ணலான்னா பிளாக்கு. ஸோ இந்த 1ஆம் நம்பருக்கு பார்த்திங்கன்னா பிளாக்கு தான் வந்து காமிச்சிருக்கு. இந்த பிளாக்கை நீங்கள் யூஸ் பண்ணும்போது வாழ்க்கையில் நிறைய அதிர்ஷ்டம் உங்களுக்கு தேடி வரும். ஸோ அப்போ நீங்கள் 1ஆம் நம்பரை நிறைய யூஸ் பண்ண உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும். இது ரொம்ப சிம்பிள் கேல்குலேஷன். ஸோ இப்போ வந்து இந்த கட்டத்தில் வந்து இந்த 2 கட்டம் 3 8 இது பூர்த்தி ஆகலை. ஸோ இது உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இதனுடைய பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்காது. அப்படின்னா பாருங்கள், இப்போ 3 ஹெல்த்து, ஃபேமிலி விஸ்டம், இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு எளிதில் கிடைக்காது. அதே மாதிரி 8 மோட்டிவேஷன், நாலேஜு, ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஸ்டடி, இதெல்லாம் வந்து அந்தளவு கிடைக்க வாய்ப்பில்லை. ஸோ அந்த மாதிரி அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு சில பரிகாரம் வச்சு ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இந்த மாதிரி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வச்சு நீங்களே எளிதில் உங்களுடைய எந்த நம்பர் வந்து
உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு சொல்லிட்டு எளிதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்க கமெண்ட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி கூட உங்களுக்கு அதே கமெண்ட் பாக்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.